கர்நாடகாவின் கடலோர பகுதிகளுக்கு அடுத்த வரும் 5 நாட்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெல்காவில் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 வயது சிறுமி உயிரிழந்தார். இதனிடையே பெங்களூருவில் வரலாறு காணாத மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கர்நாடகாவில் தீவிரமடைந்துள்ள நிலையில் திங்கட்கிழமை தொடர்ந்து 3வது நாளாக கனமழை பெய்ததால் பல்வேறு மாவட்டங்களில் நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டது. கடலோர கர்நாடகாவுக்கு 5 நாட்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இப்பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யும் என்று எச்சரித்துள்ளது. தட்சிண கன்னடா மற்றும் உத்தர கன்னடா மாவட்டங்களில் பல்வேறு நிலச்சரிவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. பெல்தங்கடியை சுற்றியுள்ள ஆறுகளில் நீர்மட்டம் கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. பெங்களூரில் இந்த மாதத்தில் அதிகாரப்பூர்வமாக இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்ச மழை பொழிவை பதிவு செய்துள்ளது. மே 26 காலை வரை 307.9 மில்லிமீட்டர் ஒட்டுமொத்த மழை பொழிவை பதிவு செய்துள்ளது. இது பெங்களூருவுக்கு மே 2023 அதன் முந்தைய சாதனையான 305.4 மில்லிமீட்டர் மழை பொழிவை விட அதிகமாகும். அதேபோல கடலோர கர்நாடகாவில் சுமார் 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு மிக அதிகப்படியான மழை பொழிவு பதிவாகியுள்ளது. தட்சிண கன்னடத்தின் பந்த்வால் தாலுகாவில் உள்ள மஞ்சி கிராம பஞ்சாயத்தில் மே 27ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு முடிவடைந்த 24 மணி நேரத்தில் 186.5 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. இது கர்நாடகாவில் பதிவான 2வது அதிகபட்ச மழைப்பொழிவாகும். மங்களூரு நகரின் பல பகுதிகள் வடிகால்களில் நிரம்பி வழிந்ததால் நீரில் மூழ்கினர். கடந்த 24 மணி நேரத்தில் மங்களூரு மாவட்டத்தின் பல பகுதிகளில் 150 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. சுல்லியாவின் பெல்லோரியில் அதிகபட்சமாக 200.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஹாசன் மற்றும் சிக்மகளூருவின் மல்நாடு மாவட்டங்கள் ஷீரடி மற்றும் ஷார்மாடி மலைத்தொடர்களில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.